ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கி ஆகஸ்ட் 15th. ஸோ இன்றைக்கி உண்டான ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, 78th இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு மினிட்டையுமே நம்ம ரொம்ப ஃப்ரீடமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக போராடின எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்னா கூட எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா ஆகுது. ரீசெண்டா நான் ஒரு ஷாப் போயிருந்தேன். அந்த இடத்துல கரண்ட் இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு வரத்துக்கு. ஐயோ, கரண்ட் இல்லன்னு மனசு, ஏன் இப்படி கரண்ட் ஆன் பண்ண மாட்டேங்கிறோம், யூபிஎஸ் இல்லையா, ஜெனரேட்டர் இல்லையான்னு மனசு போட்டு அடிச்சது. அந்த மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட நம்மளுடைய அந்த சுகத்தை குறைச்சிக்கிறதுன்றது இப்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் நமக்கு அவ்வளோ ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா கிடைக்கிறதுனால அன்னைக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா, நம்ம ஒரு நிமிஷமும் இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க ஆயுசு முழுக்க நம்ம அதை நினைச்சுக்கணும். இன்னைக்கு சுதந்திர தின ஸ்பெஷலா நம்ம ஆத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தாக்கா, எப்பயுமே நான் என் பொண்ணுக்கோசரம் இந்த ட்ரை கலர் ஃபுட் அன்னைக்கு ரெடி பண்ணுவேன். 2 நாளும் ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 2 நாளுமே அது பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு ட்ரை கலர் ஃபுட் தான் ரெடி பண்ண போறேன். இந்த ப்ளூ கலரை என்னால ரீக்ரியேட் பண்ண முடியல. சங்குப்பூ வச்சு ஒரு ஐட்டம் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த ப்ளூ கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு இன்னைக்கு சங்குப்பூ கிடைக்கல. அதனால நான் அதை இன்னைக்கு பண்ணவே இல்லை. வெறும் ட்ரை கலர் வச்சு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டப்பாலாம் கட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கோ ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போறதுக்கோ இந்த மெனு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ தட் சஜஷன்ல வீடியோ போகும், நிறைய பேர் பாப்பா. நான் கட்டிட்டு இருக்கிறது இன்னைக்கு ஒரு சாரி, நார்மல் சாரி தான். ஒரு ட்ரை கலர் சாரி கட்டின்னு இருக்கேன், பிளாக் கலர்ல. அதுக்கப்புறமா ப்ளூ கலர் அந்த வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ப்ளூ கொண்டு வரணுன்றதுக்கோசரம் ப்ளூ கலர் பிளவுஸ் போட்டு இருக்கேன். ஒரு ஆக்சிடைஸ்டு த்ரெட் ஒர்க் ப்ளூ கலர் ஜுவல்லரி போட்டு இருக்கேன். இன்னைக்கு இவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இப்ப குக்கிங் குள்ள போலாம். ஈவன் நான் வளையல் கூட ஒரு ட்ரை கலர் வளையல் போட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்குள்ள போய் நம்ம எப்படி சமைக்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்தை வச்சுடலாம். நம்ம முதல்ல கொத்தமல்லி தொக்கு ரெடி பண்ணிட்டு சாதம் கலரலாம். ஸோ க்ரீன் கலருக்கு கொத்தமல்லி தொக்கு சாதம். இது பொதுவாகவே நான் ரெகுலராக எவ்ரி இயர் சுதந்திர தினம், இது குடியரசு தினம், இதுக்கு ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுறதுன்றது நான் ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டுருக்கேன். சின்ன வயசில் என் பொண்ணுக்கோசரம் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுத்து. இப்போ எண்ணெய் கடலெண்ணெய் தான் குத்தின்னு இருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 வெந்தயம். இது கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகா. வத்த மிளகா வேண்டாம், ஏன்னா இது நம்ம இது எடுத்துன்னு இருக்கோம் இல்லையா, வாட் இஸ் தட், க்ரீன் கலர். அதனால் நான் பச்சை மிளகா எடுத்துன்னு இருக்கேன். நான் பொதுவாக பச்சை மிளகாயை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். நம்மளுடைய வயிறு நிலமை அப்படிப்பட்ட நிலமை. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் மார்னிங் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இருக்குது, அதுக்கு போகணும். முடிஞ்சால் அதை எண்டில் உங்களுக்கு சின்ன கிளிப்பிங்காக ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செவக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம அலம்பி வச்ச கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட்டு அந்த இதெல்லாம் குப்பைகள் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா அலம்பிட்டு, பெருசாக கட் பண்ணணுன்றதில்ல, எப்படி இதை போட்டு அரைக்க போகிறோம். பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன், அதனால் உள்ளே வெடிக்கிறது. ஸோ எப்பயுமே பச்சை மிளகாயை கீறிட்டு தான் போடணும், முழுசாக போடக்கூடாது. பை மிஸ்டேக் போட்டுட்டிங்கன்னா அலர்ட்டாக இருங்க.
சடார்னு வெடித்து வந்து கண்ணுலேயோ மூஞ்சிலேயோ கழுத்துலேயோ எங்கேயாவது உட்காந்துருக்குன்னா வெந்து போயிடும் அப்படியே இந்த இடம். ஸோ அதனால் ஜாக்கிரதை. அரைச்சிக்க போகிறோம் இல்லையா, அதனால் நான் கல் உப்பு போட்டிருக்கேன். நேராக கலக்கிற மாதிரி இருந்தால் கல் உப்பு கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கிறது. நான் இப்போ சாத்துக்குமே சேர்த்து கொத்தமல்லி தழையில் உப்பு போட்டுட்டேன். இதுக்கு மேலே அடிஷ்னலாக தேவைப்படாது. இது இப்போ நல்லா சுருளை வதங்கெடுத்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சாதத்தை கலந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஐட்டங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு இலந்தப்பழ சைஸ் அளவுக்கு புளியை போட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொத்தமல்லியை வதக்கினது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் சாதம் கலந்துடலாம். ஸோ நான் இப்போ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டேன், கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஆல்ரெடி நான் வந்து பெருங்காயம் எல்லாமே போட்டுண்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பருப்பெல்லாம் வறுத்துக்க ஆரம்பித்தாச்சு. அரைச்ச விழுதை லேசாக பண்ணால் போதும். காரணம் என்னென்னா ஆல்ரெடி நம்ம எல்லா சாமான்களையுமே வதக்கிட்டு தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம தொக்கு மாதிரி பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் நல்ல சுருளை வதக்கிக்கணும். இப்போ இமீடியட்டாக தானே நம்ம இது சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கோசரம் ரொம்ப பண்ண வேண்டாம். பச்சை கலர் ப்ளஸ் கொத்தமல்லியோட நைஸ் ஃப்ளேவர் நல்லா வரும். ரொம்ப வதக்கிட்டேலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரி, நல்லாவே கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா பச்சை வாசனை எதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம சாதத்தை கலந்துடலாம். சாதம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிட்டேன். யாரோ கேட்டிருந்தா என்கிட்ட, நீங்கள் குக்கரில் சாதம் வடிக்கிறீங்களா, இவ்வளோ உதிராக வருது அப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள், நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். கரெக்டான தண்ணி ப்ளஸ் அரிசியோட நேச்சர் இது ரெண்டும் சேர்ந்து இது எப்படி வருதுன்றதை பொறுத்து இருக்குது. சாதாரண நாட்களில் இன்னும் கொஞ்சம் ஜலம் வைப்பேன். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பெரியவாளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. சாதம் கலக்கிற டேயில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள் சாதம். ஸோ இதை அப்படியே லைட்டாக அப்படி குழந்தைய தொடுற மாதிரி தொட்டு பெரட்டி இது வைக்க வேண்டியதான். இதை நான் கம்ப்ளீட்டாக கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரட்டை சீவி எடுத்துட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி சும்மா ஃபன்னாக இந்த மாதிரி கலர்ஃபுல் ட்ரை கலர் சாதம் பண்ணாலுமே இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு டப்பாவில் கலந்து கொடுக்கறதுக்கோ காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எங்கே வேணால் இதை கொடுக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சிகப்பு மிளகா வேணும்னாக்கா நீங்கள் இதோட தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறேன், அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் நான் செப்பரேட்டாக காரம் சில்லி போடலை. இதோட கொஞ்சமாக வேர்க்கடலையும் போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை, நல்லா செவக்கணும். செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு எல்லாம் நல்லா செவக்க ஆரம்பிச்செடுத்து கேரட் ஆட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம கேரட்லாம் பச்சையாகவே சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கோசரம் ரொம்ப அந்த கலர் மாறுற அளவு வரைக்கும் வதக்கணுன்றது இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். அடுப்பை சின்னதாக வச்சுன்னு பண்ணுங்க. ஸோ தட் இதில் வந்து ஒரு டார்க்கர் ஷேட் வராமல் இருக்கும். தட் இஸ் கருத்து போகிற மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அடி பிடிச்சி கருக்க ஆரம்பிக்கும். நான் அடுப்பை சின்னதாக வச்சுட்டேன். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
முன்னாடிக்கு கல்லுப்பு ஆட் பண்ணேன். இதுக்கு வந்து நான் இப்போ சால்ட்டு தான், ஏன்னா சாதத்துக்கும் சேர்த்து இப்போ போட்டுன்ட்டேன். கல் உப்பு போட்டால் கரையாது. இதுக்கு இந்த ஊரில் தேங்காய் பொடின்னு ஒன்று பண்ணுவாள். தொட்டுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அதை தொட்டுப்பா. தோசை கூட உள்ளே வந்து மேலே அந்த பொடி போடுவா இல்லையா, ரெட் கலராக, அது தேங்காய் பொடின்னு. தேங்காய் பொடின்றது வந்து வேர்க்கடலை வச்சு ரெடி பண்ணுற பொடி. ஒரு நாள் நான் உங்களுக்கு அது செப்பரேட்டாக அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அந்த பொடியை இதில் மேலே ஓரளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுன்ட்டு இதை இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுனாக்கா டேஸ்ட் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். இந்த தேங்காய் பொடி இதுதான். இதில் வந்து இந்த பியாடிகை சில்லி, வேர்க்கடலை, கொஞ்சமாக எள்ளு, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணுற பொடி இது. இந்த பொடியை நான் இப்போ இதில் கலந்துட்டுருக்கேன். சாதம் கலக்கிறதுனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதை நல்லா வறுத்து தான் நம்ம இந்த பொடியை ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் பச்சை வாசனை அதெல்லாம் இருக்காது. ஒரு 1 or 2 minutes வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சாதம் கலந்துடலாம். இப்போ கேரட்டை ரெடி ஆகிடுது நமக்கு. இதில் நம்ம இப்போ சாதம் கலக்க வேண்டியதான். ஸோ இன்னும் கொஞ்சம் சாதம்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய சுதந்திர தின நாள் சமையல் ரெடி. அதுவும் ட்ரை கலரில் செம்மையாக இருக்குது டேஸ்ட். எல்லாமே நான் எல்லாம் ஒரு டீஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி சாதம், ஆரஞ்சு கலர், தட் இஸ் சாஃப்ரான் கலருக்கு வந்து கேரட் சாதம் கலந்துருக்கேன். தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா. வேணும்னா நம்ம அப்பளமோ ஏதோ பொரிச்சுக்கணுன்னா இதுக்கு தொட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை இப்படி காமிச்சா உங்களுக்கு பண்ணுறதை விட நான் தட்டில் அழகாக சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிளேட்டில் கூட சர்வ் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் ப்ளூ கலர் சக்கரத்துக்கு வந்து நான் இது வந்து சங்குப்பூ வச்சு அந்த ப்ளூ கலர் எடுத்து ஒரு டிஷ் பண்ணணுன்றது என்னோடய பிளானாக இருந்தது. எனக்கு சங்குப்பூ கிடைக்கல. இந்த தடவை நம்ம இது பண்ணிவிடுங்க, மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் என்கிட்ட சீடு இருக்குது, போட்டு வளர்த்து January 26க்கு உங்களுக்கு ப்ளூ கலரோடு சேர்த்து நேஷ்னல் ஃப்ளாகை நான் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நம்ம இந்தியனாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட குக்கிங் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all. Let's start. Trusted on 1, 2, 3. हिमाचल यमुना गंगा उज्जल जल में जाए तब शुभ आशीष माहे. ಬ್ರಿಟಿಷರ ಗುಲಾಮರಾಗೇ ಇರ್ತಾ ಇದ್ರು. ಬ್ರಿಟಿಷರನ್ನ ತೊಲಗಿಸೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮಾಡಿದ್ರು, ಎಷ್ಟು ಮಾಡಿದ್ರು. ಉಪ್ಪಿನ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡಿದ್ರು. ಆವಾಗ ಎಷ್ಟು ಜನ ಸತ್ತರು. ಎಲ್ಲರೂ ಎದೆರದ್ದು ನಿಂತ್ಕೊಂಡ್ರು. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕೋಳಿ, ಒಂದು ಕುರಿ ಕೋಳಿಗಳ ತಂದು ಅದಕ್ಕೂ ಜನ ಎದರಲಿಲ್ಲ, ಇನ್ನೂ ಸರಿಲಿಲ್ಲ. ಗಾಂಧೀಜಿ ಬರ್ತಿದ್ದಾರೆ, ನಾವು ಮಾಡಲೇಬೇಕಂತ ಉಪ್ಪಿನ ಸತ್ಯಾಗ್ರಹ. ಒಂದು ಇಡೀ ಉಪ್ಪನ್ನು ಸಹ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಂದರೆ ಬ್ರಿಟಿಷ್ನವರು ಅದಕ್ಕೂ ಸತ್ಯಾಗ್ರಹ ಮಾಡಿ ಆ ಬ್ರಿಟಿಷ್ನವರು ತೊಲಗಿ
ಇಲ್ಲೆಲ್ಲ ನಮ್ಮ ಸಮುದ್ರದ ಉಪ್ಪನ್ನು ನಾವು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರಂತೆ, ನಮಗೆ ಯಾರಿಗೂ ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲಂತೆ. ಆ ಥರ ಇಂಡಿಯಾ ಗುಲಾಮಗಿರಿ ಆಗಿತ್ತಂತೆ. ಅದಕ್ಕೆ ಆವಾಗ ಅವರು 1000 ಜನ ಸತ್ತರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, 1,00,000 ಜನ ಸತ್ತರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ದಂಡಿ ಯಾತ್ರೆ ಅಂತ ಹೋಗಿ ಇಡೀ ದೇಶದ ಜನನೆಲ್ಲ ದಂಡಿ ಯಾತ್ರೆ, ಹೆಂಗಸರು ಯಾರೂ ಹಿಂಜರಿಲಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಗಾಂಧಿ ಸ್ಮರಣೆ ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವೆಲ್ಲ ಸ್ಮರಣೆ ಮಾಡಬೇಕು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆಂಟಿ.